ஹாய் வீவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். கௌசி குக்கிங்லேருந்து உங்கள் கௌசி தான் பேசுகிறேன். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, கார்லிக் சீஸ் ப்ரெட்டு சாண்ட்விச் தான் பண்ண போகிறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தோசை இட்லி சாப்பிட அலுப்பாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் டிஃபனுக்கும் செய்யலாம். இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள், இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் ப்ரெட் எடுத்திருக்கேன். நான் சின்ன சைஸ் ப்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். பெரிய சைஸாக இருந்தால் ரெண்டாக கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. நான் சின்ன சைஸ் எடுக்கிறதால அப்படியே ஃபுல் ப்ரெட்டில் நான் செய்ய போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ ப்ரெட் வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதுக்கு பட்டர் சின்ன பட்டர் பேக்கெட் ரெண்டு க்யூப் எடுத்திருக்கேன். சீஸ் பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இதுக்கு வெஜிடபிள் கேரட் ஒன்று துருவி வச்சுருக்கேன். கேப்சிகம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி கொஞ்சமாக ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10-12 பூண்டு பல் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு ஸ்பூனு, பெப்பர் பவுடர் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன். கொத்தமல்லி கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான் இதுக்கு தேவையானது. இப்போ பாருங்கள், இந்த நம்ம எடுத்து வச்சுருக்கிற காய்கறி கொஞ்சமாக வதக்கிட்டு செய்யலாம். அப்படியே செய்கிறதால டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த கார்லிக் நீங்கள் எல்லா காயும் வதக்கலைனாலும் பரவாயில்ல, கார்லிக் கூட பட்டர் கூட கொஞ்சமாக வதக்கி எடுத்துட்டிங்கன்னா அந்த ப்ரெட்டில் ஸ்மெல் நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நான் பாருங்கள், தோசை தவா தான் வச்சுருக்கேன். சூடாகட்டும். நம்ம ஒரு க்யூப் இந்த பட்டர் நம்ம போட்டுக்கலாம் இந்த மசாலாவுக்கு. பாருங்கள், மெல்ட் ஆகட்டும். இந்த பூண்டு போட்டு நம்ம வதக்கிக்கலாம். பூண்டு முடிகிற வரைக்கும் ரொம்ப பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்படி போட்டிங்கன்னா தான் வாயில் அகப்படாது, நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். பாருங்கள், நல்லா வதக்கிக்கிறேன் பூண்டு. நீங்கள் இந்த பூண்டு மட்டும் வதக்கிட்டு அந்த பச்சையாக காய் கூட எடுத்துக்கலாம். அப்படி வேணான்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக சாஃப்ட் பண்ணி காயை எடுத்துக்கோங்க. பூண்டு மட்டும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், கொஞ்சமாக வறுபடட்டும் பூண்டு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய் போட்டுக்கலாம். பாருங்கள், கேப்சிகம், கேரட், தக்காளி எல்லாமே போட்டு கொஞ்சமாக வதக்கி எடுத்துக்கிறேன். ரொம்ப வதக்க வேணாம், லைட்டாக ஒரு பாதி அளவுக்கு அந்த கிறிஸ்பினஸ் போகாத மாதிரி கொஞ்ச நேரம் வதக்கி எடுத்துக்கோங்க. ஃப்ளேம் கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா வதங்கும். பாருங்கள், இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த கொத்தமல்லியும் நான் போட்டு வதக்கிக்கிறேன். இன்னும் கொஞ்சமாக கொத்தமல்லி வச்சுருக்கேன், அது லாஸ்ட்டாக மேலே போட்டுக்கிறேன். இதில் கொஞ்சமாக சால்ட்டு போடுங்க. ஏன்னா நம்ம பட்டரில் சால்ட்டட் பட்டர் தான் நான் வாங்கியிருக்கேன். பட்டர்லேயும் சால்ட் இருக்குது, சீஸ்லேயும் சால்ட் இருக்குது. அதனால் சால்ட் ரொம்ப குறைச்சி போட்டுக்கோங்க. பாருங்கள், ஒரே ஒரு பிஞ்ச் அளவு போட்டுக்கிறேன். இந்த காய்க்கு அந்த டேஸ்ட்டு தெரிகிற அளவுக்கு போட்டால் போதும். நீங்கள் ரொம்ப சால்ட்டெல்லாம் போடாதீங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காய் கொஞ்சமாக வதங்கட்டும். இதில் பாருங்கள், சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வேணுன்னா கூட போட்டுக்கோங்க. பெப்பர் பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் சின்ன ஸ்பூனில். பாருங்கள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம், மிக்ஸ் ஆகட்டும். பாருங்கள், நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இது ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். இது ப்ரெட்டு மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே மறுபடியும் இதே தோசை தவாவில் டோஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதை நான் எடுத்துகிட்டேன். இப்போ ப்ரெட்டில் கொஞ்சமாக இந்த மசாலா மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறேன்.
உங்கள்கிட்ட புதினா சட்னி இருந்துச்சுன்னா கூட கீழே ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த மேலே மசாலா வச்சுக்கோங்க. நான் புதினா போடலை, வெறும் நான் இது ப்ளைனாக தான் பண்ணுறேன். இது ரொம்ப நல்லா தான் இருக்கும். இதுவும் பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்து ஒரு 5 ஸ்லைஸில் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா செஞ்சுக்கோங்க. பாருங்கள், நான் ஒரு 5 ஸ்லைஸில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், இப்போ நம்ம வதக்கி வச்சோம் இல்லையா மசாலா, அதே தோசை தவாவில் இந்த ப்ரெட்டை வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் ஒரு பட்டர் க்யூப் வந்து நான் ஃபஸ்ட்டே போட்டுட்டேன் மசாலாவில். பாருங்கள், இன்னொரு பட்டர் க்யூப் வந்து நான் இப்போ போட்டு இதை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ப்ரெட்டை. பாருங்கள், அப்படியே மேலே வச்சுடுங்க. மேலே அந்த மசாலா வர மாதிரி வச்சுடுங்க அப்படியே ப்ரெட்டு. ஃப்ளேம் வந்து ரொம்ப குறைச்சி வச்சுக்கோங்க, அதிகமாக வைக்காதீங்க. இது ஸ்லோவாக குக் ஆகணும். அப்போ தான் அந்த கிறிஸ்பியாக இருக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு. இது கொஞ்சமாக வறுபடட்டும், அதுக்கப்புறம் நம்ம சீஸ் வச்சுக்கலாம் மேலே. பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. ஸ்லோ ஃபயரில் தான் நான் வச்சுருக்கேன். பாருங்கள், அப்படியே நான் திருப்பி போடுறேன். பாருங்கள், இந்த மசாலா வந்து பேக் சைடும் நல்லா வேகட்டும். அந்த மசாலா வந்து ப்ரெட்டில் அந்த டேஸ்ட் இறங்கணும். அப்படியே திருப்பி போட்டுருங்க. இது கொஞ்சம் குக் ஆகட்டும். பாருங்கள், சும்மா ஒரு 2 மினிட்ஸ் வச்சேன். நான் திருப்பி போட்டுக்கிறேன் மறுபடியும். கொஞ்சமாக குக் ஆகட்டும். நம்ம வந்து இப்போ சீஸ் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் மேலே. உங்களுக்கு நிறைய சீஸ் வேணாலும் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் சீஸ் போடுறேன். உங்களுக்கு நிறைய வேணுன்னா கூட நீங்கள் அந்த பொடி பொடியாக பண்ணி போட்டுக்கோங்க சீஸை. பாருங்கள், அப்படியே நான் மேலே வச்சு மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். ஸ்லோ ஃபயர்லேயே வைங்க. நல்லா குக் ஆகட்டும் ஒரு சைடு. அப்புறம் நம்ம வந்து நீங்கள் திருப்பி போடணும். பாருங்கள், நல்லாவே குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் திருப்பி போடணுன்னா போடலாம், அப்படி இல்லாட்டி அப்படியே எடுத்து சர்வ் பண்ணலாம். நான் அந்த சைடும் கிறிஸ்பியாக வர மாதிரி நான் கொஞ்சமாக திருப்பி போடுறேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா திருப்பி போடாதீங்க, அப்படியே எடுத்துக்கோங்க ப்ரெட்டு. பாருங்கள், நான் கொஞ்சமாக ஒரு 2 மினிட்ஸ் தான் வைக்கிறேன் திருப்பி போட்டு.
பாருங்கள் விவர்ஸ், ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆச்சு. பாருங்கள் நான் திருப்பி போட்டேன். இப்போ வந்து நம்ம கார்லிக் சீஸ் பிரெட் சாண்ட்விச் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். தோசை இட்லி சாப்பிட்டு அலுப்பாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு நாளைக்கு டிஃபனாவோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவாங்க. 2 ஸ்லைஸ் இருந்தாவே போதும், வயிறு ஃபில் ஆகிடும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பார்க்குறதுக்கே பாருங்கள் எப்படி இருக்குது, கலர்ஃபுல்லாக. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருள் இருந்தால் போதும் இது செய்கிறதுக்கு. பாருங்கள், இது கூட டொமேட்டோ சாஸ் இல்லை சில்லி சாஸ் ஏதாவது நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட புதினா சட்னி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த சமையலில் பார்க்கலாம். ஓகே, பாய்.